ஹாய் ஹலோ இன்றைக்கி சைலானுடைய சமையல் என்ன செய்கிறாங்கன்றது பார்க்கலாமா வாங்க. இப்போது பெரண்டை செடியில் பெரண்டை அறுத்துட்ருக்கேன், அதாவது இளம் துளிரை அறுத்துட்ருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறமா இதை நான் ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன், எப்படி இருக்குது செடின்னு பாருங்கள். வீட்டில் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அடி வேர்லேருந்து ஃபுல்லாக எவ்வளோ பறவை இருக்குது பாருங்கள். நான் வீட்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்காங்க. அதில் தாங்க இப்போ துவையல் பண்ண போகிறேங்க. பார்க்கலாமா பாருங்கள். துவையலுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய், புளி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இது மொத்தத்தையும் இப்போ எண்ணெயில் வதக்கணும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் போட்டுக்கலாம். கடுகும் போட்டாச்சு. இப்போ கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சாச்சு. உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயாச்சு. இப்போது பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறமா வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுடுறேன். அதுக்கப்புறமா அதெல்லாமே கலரி விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கு மேற்பட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி போட்டாச்சு. இப்போது புளியும் போட்டுடலாம். புளி போட்டதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம கரண்டியை யூஸ் பண்ணி சுத்தமாக அழைச்சிட்டு இப்போ பிரண்டையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரண்டை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பிரண்டை போட்டுடலாம். பிரண்டையும் போட்டாச்சு. சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னே இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இட்லி இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இட்லியும் சட்னியும் நான் சேவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இட்லி பூ மாதிரி இருக்குது. இப்போ அதோடு தொட்டு வச்சு சாப்பிட்டா அடிமை தாங்க.